ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. மிக அருமையான வேதவசனம் இங்கே ஆரோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே ஆரோன் என்பவர் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். லேவி கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். எப்படி ஒரு மனிதனை ஆண்டவர் நாட்களில் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக. மோசே அழைக்கும் போது ஆரோனையும் தேவன் அழைத்தார் என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மோசேவும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியராக இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஊழியர் செய்து கொண்டிருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களிலே அவர்கள் மீது கோபப்பட்டு அவர்களை முறுமுறுத்து அவர்களிடத்தில் தேவையில்லாத காரியங்களை பேசும்போது தேவன் அவர்களுக்காக அவர் அங்கு அநேக கோள்களை எல்லா கோத்திரத்தாரும் அநேக கோள்களை வைத்து தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறார்கள். அப்பொழுது யார் தலைவராக இருக்க வேண்டும், ஆரோன் மாத்திரம் தலைவராக இருக்க வேண்டும் என்று முறுமுறுக்கிறதை நம் வேதத்தில் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் அதை பார்த்து கோபப்பட்டு இந்த காரியத்தை இந்த இடத்துல செய்திருக்கிறார். அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இவர்களை நான் அழைத்தேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இப்படிப்பட்ட காரியத்தை ஒரே இரவில் தேவன் செய்திருக்கிறார். வாதுமை மரம் என்பது நாம் சிறு விதையிலிருந்து அது முளைத்து அநேக வருடங்கள் ஆகும் அந்த மரம் முளைப்பதற்கு. ஆனால் ஆரோனின் கோல் என்பது ஒரு வாதுமை மரமாக மாறினது. ஒரே நாளில் ஒரே இரவில் அது மரமாக மாறி அது துளிர் விட்டு பூப்புத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அதிசயம் ஆரோன் இடத்தில் ஆரோன் கோலிலே நடந்தது. அதுபோல் இங்கே எதற்காக இது எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள் தடையாக இருக்கலாம். அநேக காரியங்கள் நிறைவேறாதபடிக்கு அந்த நேரங்களில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக வேதனைகள், துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆரோனு கூட அநேக மனிதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு விரோதமாக எழும்பின நாட்கள், எழும்பின வார்த்தைகள் அநேக அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தியிருக்கும். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்தில் நாம் அமைதியாக இருக்கும்போது தேவன் ஒரு பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை அந்த இடத்துல செய்து நம்மிடத்தில் எதிர்ப்பாக இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அதை புரிய வைக்கும்படியாக ஆண்டவர் அதிசயமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அன்று ஆரோனின் வாழ்க்கையில் செய்தது போல இந்த நாட்களிலும் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அந்த துளிர்த்திருந்தது, ஆரோனின் கோல் துளிர்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை மரத்தை பார்க்கும்போது அது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்திருக்கிற ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் என்றால் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சோர்ந்து போயிருக்கும் போது நம்முடைய தேவன் நம்மை ஒரு நிமிடத்தில், ஒரு நொடி பொழுதில், ஒரே நாளில் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்க. அன்று வாதுமை மரம் கோல் அது ஒரு இரவில் இப்படிப்பட்ட, ஏனென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கோல் துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இந்த காரியம் மிகவும் அதிசயமான ஒரு காரியம். ஒரே நாளில் ஒரே இரவில் எப்படி நடந்திருக்கிறது என்றால், நம்முடைய தேவன், நம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக யாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே நாளிலே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவரால் கூட. ஏனென்றால் அன்று ஆரோனை ஆசீர்வதித்த தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள், அநேக எதிர்ப்புகள், அநேக போராட்டங்கள் இருந்தாலும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருப்பார் என்றால், தேவன் ஒரே நாளில் ஒரே நிமிடத்தில் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த வேத வசனத்தின் மூலம் நன்கு அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் என்றால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு துளிர்க்கிற ஒரு அனுபவத்தை, ஒரு புதிய துவக்கத்தை, புதிய அனுபவத்தை,
புதிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்கள் வாழ்க்கையை வளர செய்து கனி கொடுக்கும்படியான ஒரு அனுபவத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார்கள். நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்டவனாய் இருப்பதனால தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவருக்கு எதிர்ப்பாய் வந்த எல்லாருக்கும் அவர்களுக்கு முன்பாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆரோனை தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்தார். அதுபோல் உங்களையும் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களையும் மேன்மைப்படுத்தி உங்களையும் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கிறார்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரம் எங்களை நீர் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருப்பதனால் பிரித்தெடுத்ததினால நீர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன்.